أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم فاذكروني أذكركم அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்கிறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். இன்னும் நினைவு கூறுவது ஒரு மூமினுக்கு பயனளிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதற்கேற்ப நாம எல்லோரும் ஒவ்வொரு வருடமும் இந்த கண்ணியமிக்க ரமலான் மாதத்துல ஒவ்வொரு தலைப்பிலையும் நமது இறைவனை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் மாதத்துல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, சிலாஹுல் முஃமின், நம்பிக்கையாளர்களின் ஆயுதம், துஆ, பிரார்த்தனைங்கிற தலைப்புல சில விஷயங்களை பத்தி அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஅபான் மாசத்துடைய கடைசி நாள்ல தனது தோழர்களுக்கு மத்தியில இந்த உரையை நிகழ்த்துறாங்க. அதுல அவங்க சொன்னாங்க, மக்களே, மகத்துவமும் அருள் வளமும் மிக்க மாதம் ஒன்று நெருங்கிவிட்டது. அந்த மாதத்தின் ஓர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அல்லாஹ் அந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை கடமையாக்கி உள்ளான். யார் இந்த மாதத்தில் தானாக முன் வந்து ஒரு நற்செயலை செய்கிறாரோ அவர் ரமதான் அல்லாத பிற மாதங்களில் ஒரு கட்டாய கடமையை நிறைவேற்றியவர் போன்றவராவார். இந்த மாதத்துல ஒரு கட்டாய கடமையை நிறைவேற்றுபவர் ரமதான் அல்லாத பிற மாதங்கள்ல 70 கட்டாய கடமைகளை நிறைவேற்றியவர் போன்றவர் ஆவார். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இந்த ரமலான் மாதத்துல நிறைவேற்றப்படும் ஒரு கட்டாய கடமைக்கான நற்கூலி மற்ற நாட்கள்ல நிறைவேற்றப்படும் 70 கட்டாய கடமைக்கான நற்கூலியை இந்த ரமதான் மாதம் நமக்கு தருகிறதுனா, இன்ஷா அல்லாஹ் நாம எல்லோரும் நம்மால முடிந்த அளவுக்கு நற்செயல்களை செய்து இந்த அனைத்து நற்கூறுகளையும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். சகோதரிகளா, இந்த ரமலான் மாதம் எப்படி நோன்புக்கும் தொழுகைக்கும் உரிய மாதம்னு இருக்குதோ அதுபோல நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் மாதமும் கூட. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ ஷைஇ அக்ரம அலல்லாஹி மினத் துஆ. துஆவை காட்டிலும் மதிப்பிற்குரிய பொருள் அல்லாஹ்விடத்தில் எதுவும் இல்லை. இது திருமதியில இடம்பெற்ற ஹதீஸ். ஏன்னா நம் அனைவரையும் படைத்த படைப்பாளன், எஜமானன் அவன்தான். நாம அனைவரும் அவனுக்கு அடிமைகள். நம்ம அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா தேவைகளையும் சொந்தமாக நிறைவேற்றி கொள்ள முடியாத ஒரு பலகீனமான படைப்பாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் படைச்சிருக்கான். அவன் தனது திருமுறையில 35வது அத்தியாயமான 15வது வசனத்துல சொல்றான், யா ஐயுஹன் நாசு அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹி வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை எதிர்பார்த்துள்ள யாசகர்கள். அல்லாஹ்வோ எந்த தேவையுமற்றவன், போற்றுதலுக்கு உரியவன். இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதை உணர்த்துறான்னா, நாம எல்லோரும் அவனது அடிமைகள் தான். எதுவுமே இல்லாதவர்கள், எதற்குமே இயலாதவர்கள். நாம எல்லாரும் அடிமைகள்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா என்னைக்காவது அதை நம்ம உள்ளத்தால உணர்ந்திருக்கிறோமா? ஆமா, அடிமைகள், எதுவுமே இல்லாதவங்க, எதற்குமே இயலாதவங்கன்னு நாம என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? அடிமைக்கான அழகே, இலக்கணமே யாசிப்பதுதான். நம்முடைய மனதிற்கோ உடலுக்கோ அதை தாண்டி நம்முடைய எண்ணத்திற்கோ எப்போதும், எந்த நொடியிலும், எந்த சூழ்நிலையிலும், அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் அவனிடம் மட்டுமே நமது கைகளை உயர்த்தி யா அல்லாஹ், யா ரப், யா ரஹ்மான் இப்படி அவனை அழைச்சு நமது இரு கைகளையும் உயர்த்தி நமது தேவைகளை அவனிடம் முறையிட்டிருக்கிறோமா? அப்படி அவனை அழைச்சு கேட்பதற்கு, யாசிப்பதற்கு பேர் தான் துஆ, பிரார்த்தனைங்கிறது. தமிழ்ல துஆவுடைய மீனிங் என்னன்னா, அழைத்தல், கூப்பிடுதல்னு சொல்லப்படுது. அதையே நம்மை படைத்த இறைவனை அழைக்கும் போது பிரார்த்தனை, கையேந்துதல், இறைவனிடம் மன்றாடுதல், இறைஞ்சுதல்னு சொல்லலாம். இந்த துஆ நம்மையும் நம்மை படைத்த இறைவனையும் நெருக்கமாக்க கூடியதாக,
அவனுக்கும் நமக்குமான தொடர்பை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடியதாக, அப்படிப்பட்ட நெருக்கமான தொடர்பை எப்போதும் பசுமையாக அப்டேட்டடாக வைத்திருக்கக்கூடியதாக, அவனுடனான தொடர்பை நிரந்தரமாக வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த துஆவை நாம பார்க்குறோமா? இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நேசன். நாம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நம்மளை நேசிக்கின்றான். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தோள் கொடுக்கும் தோழன், சிறந்த நண்பன். என்னுடைய தோழனோடு, என்னுடைய நேசனோடு, எனக்கானவனோடு காலை மாலை இரவு எப்போதும் எனது உணர்வுகளை ஃப்ரீயா ஷேர் பண்றதுக்கு நம்பிக்கையான உறவா, வலுவான ஊடகமா, நம்முடைய இறைவனோடு தனிப்பட்ட நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கனெக்ஷனாக நாம இந்த துஆவை ஃபீல் பண்றோமா? பொதுவா இன்னைக்கு நம்மள பலர் இந்த துஆ என்பதை ஒரு சடங்கா, சம்பிரதாயமா, சில குறிப்பிட்ட நேரங்கள்ல, சந்தர்ப்பங்கள்ல மட்டுமே கேட்கக்கூடியதா, ஒரு சில வார்த்தைகளை மனப்பாடம் செய்து ஒப்பிக்கக்கூடிய சடங்கா, மனதிலையும் உணர்வுகளையும் எந்த தொடர்பும் இல்லாம மந்திரம் ஓதுவது போல இன்னைக்கு நாம பார்க்கிறோம். இன்னும் நம்மள சிலர்கிட்ட இந்த துஆவை பற்றி தவறான கண்ணோட்டங்களும் இருக்கிறது. நாம அல்லாஹ்ட்ட துஆ அடிக்கடி கேட்கறதுனால அல்லாஹ் தீர்மானித்த விதியை எதிர்ப்பதாக ஆகிவிடுமோ? இன்னும் சிலர் நாம ஏன் கேட்கணும், நம்மை படைத்த ரப்புவுக்கு தெரியாதா நம்மை பத்தி, நமக்கு அவன் எதை தரணும்னு நினைக்கிறானோ அதைத்தான் தருவான். இப்படி துஆவை பற்றிய தவறான கண்ணோட்டம் நம்மள சிலர்கிட்ட இருக்கு. இன்னும் சிலர் இருக்காங்க, பெருமையினால, அலட்சியத்தினால, கவனக்குறைவுனால, பொடுபோக்கான பல காரணங்களால துஆவின் பக்கமே கவனம் செலுத்தாதவர்களும் இருக்காங்க. ஏன்னா துஆவை பற்றிய சரியான புரிதல் நம்மளிடம் இல்லாமல் இருப்பதுதான் இதற்கு காரணமா இருக்கு. துஆவை நாம் ஏன் கேட்க வேண்டும்? துஆ நமக்கு என்ன பலன்கள் கொடுக்கக்கூடியது? அதன் சிறப்புகள் என்ன? துஆவை நாம எப்படி கேட்கணும், எப்படி கேட்கக்கூடாது என்கிற சரியான புரிதல் நம்மிடம் இல்லாமல் இருப்பது தான் இதற்கு காரணமா இருக்கு. நம்ம மார்க்க அறிஞர்கள் இந்த துஆவை பற்றி எப்படி சொல்றாங்கன்னா, இந்த துஆ அல்லாஹ்வின் பக்கம் திருப்பக்கூடியதாக, அவனை மட்டுமே முன்னோக்கக்கூடியதாக, சுகமான சந்தோஷமான காலங்களிலும் கவலையான துக்கமான காலங்களிலும் இந்த துன்யாவின் நன்மைகளையும் மறுமையின் நன்மைகளையும் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்தவர்களாக, அவனுக்கு பயந்து பணிந்து அவனிடம் வேண்டி திரும்புவதற்கும் இறைஞ்சுவதற்கும் மார்க்கத்தில் துஆ என்று சொல்லப்படுது. இதையத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமுறையில சூரா ஃபாத்திஹால சொல்லி காட்டுறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அவனுக்கே கீழ்ப்படிய வேண்டும், அவனிடம் மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும். இதை நம் மீது இறைவன் ஆணையாகவே பிறப்பித்துள்ளான். இந்த வசனத்திலிருந்து நாம எதை புரிஞ்சுக்க முடியுதுன்னா, துஆ என்பதே ஒரு வணக்கமாகும். இன்னும் சூரா காஃபிருடைய 60வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லி காட்டுறான். வகால ரப்புக்கு முதுஊனி அஸ்தஜிபு லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி யதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். நீங்கள் என்னிடமே கேளுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன். யார் என்னை வணங்காமல் பெருமை கொள்கின்றார்களோ அவர்கள் கேவலமாக நரகம் செல்வார்கள். இங்க இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறான். பாருங்க, நீங்கள் என்னை மட்டுமே அழைத்து என்னிடமே கேளுங்க, நான் உங்களுக்கு கட்டாயமாக பதிலளிப்பேன். அப்படி நீங்கள் என்னிடம் கேட்காமல் போனா அது நீங்கள் என்னை வணங்காமல் பெருமை அடிப்பதற்கு சமம். அப்படி இருப்பவர்கள் நிச்சயமாக நரகத்தில் நுழைவார்கள். ஒரு கட்டாயமான வணக்கமா இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. இந்த துஆ அல்லாஹுக்கும் நமக்குமான உறவை வலுப்படுத்தக்கூடிய எல்லா அமல்களிலும் இந்த துஆ தான் முதன்மையானதா இருக்கு. இந்த துஆ தான் நாம எல்லோரும் உள்ளத்தோடும் உணர்வோடும் கனெக்ட் ஆகி நாம அல்லாஹ்ட்ட பேசுறோம். நமது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவன்கிட்ட கேட்குறோம். என்னுடைய இன்னல்களை, இடர்பாடுகளை, துன்பங்களை, துயரங்களை நான் அவனிடம் சமர்ப்பிக்க கூடிய நிலையில நான் கேட்கிறேன். அப்படிப்பட்ட நேரங்கள்ல என் உள்ளத்தின் வலியோடு அவனிடம் டைரக்டா பேசுறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த துஆ தான் நமக்கு ஏற்படுத்தி தருது.
இந்த துஆவின் மூலம் நமது தேவைகளை கேட்பதை தாண்டி எனக்கும் அவனுக்குமான உறவின் ஆரம்ப புள்ளி இந்த துஆ தான் அப்படிங்கிற உள் உணர்வை நமக்கு இந்த துஆ ஏற்படுத்தி தருது. அதனால என் உள்ளம் என்னை அறியாமலேயே அவனையே சார்ந்து வாழ வேண்டும், அவனை அன்றி நான் இல்லை அப்படிங்கிற உணர்வோடு அவனை நோக்கி பயணிக்க வைக்குது. அதனால தான் இந்த துஆ மற்ற வணக்கங்களை விட பிரதானமான வணக்கமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த துஆவை பற்றி சொல்லும் பொழுது இன்ன துஆ ஹுவல் இபாதா, துஆ என்பதே ஒரு வணக்கமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. நமது தேவைகளை, நமக்கு வேண்டியதை, நமது கவலைகளை, கஷ்டங்களை, இன்னல்களை, இடர்பாடுகளை, நெருக்கடிகளை அவனிடம் எல்லாவற்றிற்கும் முறையிடுவதை ஒரு வணக்கம்னு சொல்லி நம்மை எல்லாம் ஊக்கப்படுத்துறான்னா அவனுடைய பாசத்தை, நேசத்தை என்னன்னு சொல்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடம் வற்புறுத்தி கேட்பதை நேசிக்கின்றான். யார் அவனிடம் கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபம் கொள்கின்றானாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரிகளா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்கிட்ட கேட்கலைன்னா ஏன் கோவப்படணும்? பொதுவாகவே நம்மள்கிட்ட ஒருத்தவங்க எதுவும் கேட்கல அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் தானே படுவோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடம் கேட்காதவர்களின் மீது கோபம் கொள்றானா. அவன் கேட்காததுக்கு ஏன் கோபம் கொள்ளணும்னு என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? தன்னுடைய அடியான் எந்த சிரமமும் இல்லாமல் தன்னிடம் எல்லாம் கேட்டு பெற வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகம் விரும்புகின்றான். ஏன்னா அவன் நம்மை நேசிக்கின்றான், நாம கேட்பதை அவன் நேசிக்கின்றான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கைகளை இறுக பிடிச்சுக்கிட்டு, முஆதே, அல்லாஹ்வின் சத்தியமாக நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அபூ தாவூதுல. இது உண்மையிலேயே ஒரு நபி தோழருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அதுவும் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு, நான் உன்னை நேசிக்கிறேன்னு. அப்படி அவங்க அவங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்தி விட்டு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பரிசளித்தார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், அன்பின் வெளிப்பாடா நம்மள்ட்ட இருக்கிறதுலயே உயர்ந்த கிஃப்டா ஒன்று கொடுப்போம்ல, அது போல அவங்க எதை பரிசளிச்சாங்கன்னா இந்த துஆவை தான். அல்லாஹும்ம ஆயின்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அந்த துஆங்கிற வணக்கம் எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வணக்கம் என்கிறதுக்கு இந்த செய்தி ஒரு பெரும் சான்றா அமைஞ்சிருக்கு. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம பேசுறத, நாம கேட்கறத கேட்கிறானா? அவன்கிட்ட நாம எப்படி பேசுறது? சத்தமாகவா, மெல்லிய குரலில் முணுமுணுத்தா, அல்லது மனதோடு அவனோடு பேசுவதா? இந்த சந்தேகம் நபி தோழர்களுக்கும் ஏற்பட்டது. அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூரமா இருக்கிறானா அல்லது சமீபத்தில் இருக்கிறானா? நாங்கள் சத்தமிட்டு பிரார்த்தனை செய்வதா அல்லது மென்மையாக பிரார்த்தனை செய்வதான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே இதற்கு பதிலளிக்கும் விதமாக தனது திருமுறையின் சூரா பக்கரா 186வது வசனத்தின் மூலமாக இதற்கு பதிலளித்தான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. நபியே, என் அடியார்கள் என்னை குறித்து உன்னிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கின்றேன். என்னை எவரேனும் அழைத்தால் அழைப்பவனின் அழைப்புக்கு மறுமொழி சொல்கின்றேன். எனவே எனக்கு அவர்கள் பதிலளிக்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போது அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்பதை தெரிவிப்பீராக. இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்ல வர்றான்னா, ஃபஇன்னி கரீப், நான் மிக அருகாமையில், சமீபத்தில், நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்றான். அவன் எவ்வளவு சமீபத்துல, எவ்வளவு நெருக்கமா இருக்கிறான்னா, நமது துஆவை, அந்த வார்த்தைகளை நமது காதுகள் செவிமடுக்கிறதுக்கு முன்னால, நாம எதை கேட்க போறோம்னு சிந்தனை வருவதற்கு முன்னாலேயே நமது கழுத்தில் உயிர் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் நமது பிறடி நரம்பை விட அவன் மிக நெருக்கமாக, மிக சமீபத்தில் இருக்கின்றான். உஜீபு தாவத தாஇ இதா தான்
நாம எதை கேட்டாலும் அத்தனைக்கும் அவன் பதிலளித்து கொண்டே தான் இருக்கிறான். நாம் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையும் செவிமடுத்து நம் ஒவ்வொருவருக்கும் ஸ்பெசிஃபிக்கா பதிலளித்து கொண்டும் இருக்கிறான். இறைவன் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எனது அடியார்களே, ஒட்டுமொத்த மனித இனமும் ஜின் இனமும் ஒரே இடத்தில் ஒன்று கூடி அவர்களது அனைத்து தேவைகளையும் ஒரு சேர என்னிடம் கேட்டு அந்த தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுத்தாலும் கூட ஒரு பெரும் சமுத்திரத்தில் ஊசி ஒன்றை முக்கி எடுத்தால் எந்த அளவுக்கு தண்ணீர் குறையுமோ அந்த அளவுக்கு கூட என்னிடம் இருக்கும் அருள் வளங்களிலிருந்து குறையாது. இந்த ஹதீஸ் முஸ்லிம் திருமதியில இடம்பெற்ற ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடிமையாகிய நாம ஒவ்வொரு நேரத்திலையும் நம்முடைய தேவைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லாஹ்வை முன்னோக்கி அவனிடம் பயந்து பணிந்து ஆதரவு வைத்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த துஆ நமக்கு கற்றுத்தருவது. அடுத்து துஆவுடைய சிறப்புகள் என்னென்னங்கிறதை பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த துஆ நம்முடைய ரப்புவை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துது. எவனை வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று ஈமான் கொண்டிருக்கின்றோமோ அந்த ரப்புவோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவை, நட்பை, பாசத்தை, நெருக்கத்தை நமக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சாதகமாக இந்த துஆ தான் இருக்கு. நாம எந்த அளவுக்கு அவனிடம் பேசுகின்றோமோ, அவனை நெருங்குகின்றோமோ, அவனிடம் துஆ கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நெருக்கமானவனாக, நேசனாக, தோழனாக ஆகிவிடுகிறான். தனது இறைவனிடம், நேசனிடம் மிக அதிகமாக துஆ கேட்டவர்கள் இறை தூதர்கள்தான். அதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகம் துஆ கேட்பவர்களாக இருந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் தனது தோழன், நேசன்னு சொல்றான். அடுத்து ஒரு அடியானுக்கு மன அமைதியை, ஆறுதலை தருகிறது இந்த துஆ. நான் எனது பிரச்சனைகளை சொல்லி அல்லாஹ்விடம் துஆ கேட்டு விட்டேன். அவன் எனது துஆவை ஏற்றுக்கொள்வான் என்பது நம்பிக்கை. அது உடனே நடந்துவிடும் அப்படிங்கிறது அல்ல. இந்த துஆ மன அமைதியையும் ஆறுதலையும் தருகிறது என்று சொல்வது. நான் அவனிடம் பேசிவிட்டேன், எனது உள்ள குமுறல்களை அவனிடம் கொட்டிவிட்டேன், உண்மையான ஒழுங்குமுறைகளை ஃபாலோ பண்ணி எனது ரப்புவிடமே கேட்டுவிட்ட பிறகு அந்த மனதில் இருக்கிற பாரம் முழுமையாக இறங்கி நீங்கி மனம் அமைதியும் ஆறுதலும் அடைகிறது. இப்ப நான் சொல்ல வேண்டியவனிடம் எனது பிரச்சனைகளை எல்லாவற்றையும் கூறிவிட்டேனோ, இனி அவன் அதை பார்த்து கொள்வான் என்கிற எண்ணம் எனது மனதை சமாதானப்படுத்துகிறது. அப்படி ஏற்படுத்தி கொடுத்தா தான் நாம ஒழுங்கான முறையில துஆ செய்றோம். நமக்கும் நம்முடைய இறைவனுக்குமான தொடர்பு உறுதியா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இந்த துஆவின் மூலம் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. எப்படின்னு கேட்டா, துஆவுடைய ஒவ்வொரு வார்த்தையும், அதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வும், நாம செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு கவனமும் சிந்தனையும் அதன் மூலமாகவும் நமக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கு. எப்படி நாம குர்ஆன் ஓதும் போது, தொழும் போது, நோன்பு நோக்கும் போது, ஹஜ், உம்ரா செய்யும் போது நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னு உணர்றோமோ, அதுபோலதான் நாம துஆ செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறோம். அதனால அந்த துஆக்கள் அல்லாஹ்விடத்துல நன்மைகளை பதிய வைத்து கொண்டே இருக்கிறது. துஆல நாம அல்லாஹ்வை புகழ்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதுறோம், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனது உயர்வுகளை மேன்மைப்படுத்தி சொல்றோம். இவை எல்லாமே நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதா தான் இருக்கு. அல்லாஹ்விடம் நான் தேவையுள்ளவன் என்பதை உணர்ந்து அவனிடம் நாம கேட்பதும், அவனிடம் நாம பேசிக்கொண்டே இருப்பதும் நன்மையை பெற்றுத்தருது. அடுத்து இந்த துஆ நமது உள்ளத்தை, சிந்தனையை, எண்ணத்தை அல்லாஹ்வோடு மையப்படுத்தி வைத்திருக்கிறது. அல்லாஹ் அல்லாத அனைத்தையும் விட்டும் நமது கவனத்தை திருப்பி அவன் பக்கமே முன்னோக்கும் ஒரு அடியானாக நம்மை மாற்றிவிடுகிறது. இன்னும் அல்லாஹ்வின் பக்கமே நமது கவனத்தை, சிந்தனைகளை, எண்ணங்களை செயல்களால் சார்ந்து வாழும் வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. உண்மையான தவக்குலை ஏற்படுத்தி தருகிறது. அடுத்து இந்த துஆ நமக்கு அல்லாஹ்வின் மீதான உண்மையான ஆசையை அதிகப்படுத்தி தருது. இன்னும் இந்த துஆ எப்படி ஆசையும் ஆதரவையும் ஏற்படுத்தி தருகிறதோ அதுபோல இறையச்சத்தையும் அவன் மீது ஏற்படுத்தி தருது.
நான் யாரிடம் கேட்கிறேன்? அவன் சாதாரணமானவன் அல்ல. அவன்தான் இந்த பிரபஞ்சத்தின் பேரரசன். இந்த உலகிற்கே படியெடுக்கக்கூடியவன் என்கிற எண்ணமே அவன் மீது அச்சத்தை மதிப்பச்சத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி ஏராளமான சிறப்புகள் இந்த துஆவை நாம பேணி கேட்பதால கிடைத்து கொண்டே இருக்கிறது. எனவே சகோதரிகளா, இந்த துஆ என்பது மிக பெரிய ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த துஆவின் மூலம் எப்படியெல்லாம் நபிமார்கள் உதவிகளை பெற்றார்கள் என்பதற்கு குர்ஆனில் எத்தனையோ செய்திகள், சான்றுகள், ஆதாரங்கள் பதியப்பட்டிருக்கு. பிரார்த்தனைங்கிறதே ஒரு வணக்கம், மிக பெரிய வலியோடு செய்யப்படுகின்ற வணக்கம். இறைவனுடைய உயர்வையும் நம்முடைய பலகீனத்தையும் உண்மையாக உணர்ந்து செய்யும் ஒரு வணக்கமாக இந்த துஆ இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நாம் அனைவரும் விரும்பி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள வேண்டும். ஆமீன். இன்னும் வரும் வாரங்கள்ல நாம இன்னும் இந்த துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பான நேரம், இன்னும் சிறந்த நபர்களை பற்றியும், துஆ அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணிகள் என்ன என்பதையும், துஆவில் இருக்க வேண்டிய அம்சங்கள் என்ன என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் வாரங்கள்ல பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.